ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் இறால் பிரியாணி டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். சாதம்லாம் அப்படியே உதிரு உதிராக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? பிரியாணி பாத்திரத்தில் எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு நல்லா செவக்க வதக்கிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கட்டும். ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு 5 காஞ்ச மிளகாவை வெந்நீரில் ஊற வச்சு அதை பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம். தயிர் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இப்போது க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இறாலை சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தண்ணி 1/2 லெமன் அளவுக்கு. தண்ணி சீரக சம்பா அரிசி நான் சேர்த்துருக்கேன். அதுக்கு 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி, அந்த ரேஷியோவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். தண்ணி, அரிசி எல்லாமே இந்த மாதிரி ஈக்குவலாக வந்ததுக்கு அப்புறமா ஒரு பழைய தோசைக்கல்லில் பிரியாணி சட்டியை வச்சு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் தம்மில் வச்சு எடுத்தோம்னா பொல பொலன்னு அப்படியே பிரியாணி ரெடி ஆகிடும். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் நம்ம செஞ்சிடலாம். எப்படி பிரியாணி பாருங்கள் எப்படி உதிரு உதிராக வருதுன்னு. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.